ஹாய் நண்பா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம சதர்ன் ரீஜன்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழகம் அதுக்கப்புறம் புதுச்சேரியில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. 12th படித்தவங்கலேருந்து டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஐடி பேக்ரவுண்டே இல்லை, ஆனால் ஒரு ஐடி வேணும், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சில பேர். அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் க்ரோத்தே இல்லை, இந்த மாதிரி ஒரு சில பேர். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படித்த கையோட ஒரு ஐடி ஜாபுக்கு போகணும், நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு சில பேர். உங்கள் 3 பேருக்கும் நல்ல சேலரியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகணும், அதானே? அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணால் போதுங்க. நீங்கள் கேட்கலாம், நான் எதற்காக ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்? ஏன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன சிஜிபிஏ, என்ன காலேஜ், என்ன மிக்ஸி, என்ன கிரைண்டர், இதெல்லாம் அவங்க கேட்கல. அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நிறைய பேருடைய ஒரு ட்ரீம் ஜாப் தாங்க இது. அதாவது கனவு அரசு வேலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரியாக இருக்கட்டும், பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், ஒரு கெத்தான அரசு வேலை வாய்ப்புங்க. ஸோ தற்பொழுது சதர்ன் ரீஜன் சென்னை ஹெட் ஆஃபீஸில் இருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டிசம்பர் 20 இன்னைக்கு தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஃப்ரெஷருக்கும் ஜாப் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாப் இருக்குது. வேரியஸ் கேட்டகரியில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மினி ரத்னா கேட்டகரியில் வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு தான். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து செட்டில்டுங்க. ஸோ தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்பெஷலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க, ஃபயர் சர்வீஸில் கேட்குறாங்க. பேசிக் பே மட்டும் 31,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து அதிகபட்சம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 45,000 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதில் தான் நிறைய வேகன்சி, ஒரு 73 வேகன்சி இருக்குது. எல்லா கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் கேட்டகரியில் அசிஸ்டன்ட் பிரிவில் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. பேசிக் பே 31,000 ரூபாய். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 45,000 50,000 வரைக்கும் நீங்கள் முதல் மாத சம்பளமாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரியில் கேட்குறாங்க. ஸோ சீனியர் கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25 வேகன்சி இருக்குது. பேசிக் பே 36,000 ரூபாய். அலவன்ஸ் ஒரு 10 to 15,000 போட்டாலுமே நீங்கள் ஒரு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் தாராளமாக, சரிங்களா? அண்ட் தென் சீனியர் அசிஸ்டண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது. 19 வேகன்சி இருக்குது. இந்த ஜாபுக்கும் நீங்கள் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து அதிகபட்சம் ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கான வயது வரம்பை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஜூனியர் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம ஃப்ரெஷருக்கான ஜாபை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் இது வந்து ஃப்ரெஷருக்கான ஜாப்பு. 73 வேகன்சி இருக்குது. ஃபயர் சர்வீஸில் கேட்குறாங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 3 வருட டிப்ளமோ படித்தவங்க, ரெகுலர் டிப்ளமோ, அதில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலோ ஆர் ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலோ ஆர் ஃபயர் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 12th மட்டும் படிச்சிருந்தா நீங்களும் எலிஜிபிள் தான். ஸோ 12th எந்த குரூப் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, 12th பாஸ் ஆகிருக்கீங்களா, ரெகுலராக முடிச்சிருக்கீங்களா, நீங்களும் எலிஜிபிள் தான். 12th தாண்டி நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு வேறு என்ன படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸை பொறுத்தளவு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா? இன்கேஸ் உங்ககிட்ட மீடியம் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 வருடம் நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுத்து 1 வருடம் கடந்திருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இந்த 2 வீலர் பைக்லாம் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதற்கான லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் எடுத்து 2 வருடம் வந்து கடந்திருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வேணும். நீங்கள் ஹெவியாக வச்சுருந்தாலும் ஓகே தான். நீங்கள் லைட்டாக வச்சுருக்கீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுத்து 2 வருஷம் ஆயிருக்கணும். மீடியமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் எடுத்து 1 இயர் கடந்திருக்கணும். இதை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஃப்ரெஷர் இந்த ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொபபேஷனில் இருப்பீங்க. அந்த 1 இயர் ப்ரொபபேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸை எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங்கில் இருக்கும்போது, ப்ரொபபேஷனில் இருக்கும்போது அந்த 1 வருட காலத்துக்குள்ளே நீங்கள் ஹெவி டியூட்டி டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் விஷனாக இருக்கட்டும், நைட் பிளைண்ட்னஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க. 6x6 ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹைட்டை பொறுத்தளவு ஆண்களுக்கு 167 சென்டிமீட்டர் குறைந்தது இருக்கணும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்தளவு ஆண்களுக்கு 81 சென்டிமீட்டர் நார்மலாகவும், எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருக்கணும். பெண்களுக்கு இது கிடையாது. வெயிட்டை பொறுத்தளவு ஆண்கள் வந்து 55 கிலோ, நாட் லெஸ் தென். ஓகேங்களா? அதே மாதிரி உமனுக்கு வந்து பார்த்தோன்னா நாட் லெஸ் தென் 45 கிலோ. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் கேட்டகரியில் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கிறவங்க இந்த ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறது. அதாவது இது எல்லாமே சீனியர் அசிஸ்டன்ட் லெவலில் வருது. ஸோ இதில் வந்து சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா ரேடியோ இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் கேட்டகரியில் வர்றதுனால மட்டும்தான் 2 வருடம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இந்த ஜாபுக்கும் ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு சீனியர் கேட்டகரியில் வரதுனால 2 வருடம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆடிட் எக்ஸ்பீரியன்ஸு ஆர் அதர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் தென் சிலபஸ் பற்றி கிளியராக பார்த்துடலாம். செலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்லிட்டு 2 கேட்டகரியை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். 2 மணி நேரங்கள் டைம் டூரேஷன், 100 மார்க் கேட்பாங்க. சிலபஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 12th கேட்டகரி ஜாப். அதனால் பார்ட் ஏ வந்து உங்களுக்கு பேசிக் மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்குறாங்க பார்ட் ஏ. பார்ட் பி வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து 12ஆம் வகுப்பு லெவலில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ 100 மீட்டர் வந்து ரன்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் ரோப் ஏறுறது, கயிறு ஏறுதல் இருக்கும். இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதை பற்றி கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இந்த கேட்டகரிக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதை ஃபாலோ பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கிராக் பண்ணால் போதும் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். சிலபஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 50% வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக வந்து கேட்பாங்க. காமன் சிலபஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது ரிலேட்டடாக ஒரு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவு இதுக்குமே உங்களுக்கு 70% வந்து உங்களுக்கு கோர் ஃபீல்டில் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். 30% உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ இந்த சீனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு இனிஷியலாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு 12 வாரங்கள் ட்ரைனிங்ஸ் இருக்கும். அந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு 25,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும்.
அண்ட் தென் வந்து ஃபைனலாக சீனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு இதுக்குமே உங்களுக்கு 70% வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். 30% வந்து உங்களுக்கு ஜென்ரல் டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே ஃபீஸ் அதிகம் தான், 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, SC/STக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸ்-சர்வீஸ்மேன் கிடையாது, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் மட்டும் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் 27 தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஜனவரி மாதம் 26 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. கிட்டத்தட்ட 27 டிசம்பர்லேருந்து ஜனவரி 26 வரைக்கும் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிசம்பர் 27 அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆன உடனே டெலிகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக இதையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்ப்லைன் நம்பர் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் மோட் வந்து ஆக்டிவேட் ஆன உடனே டெலிகிராம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.